சரி நம்ம தான் மார்னிங் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மதியம் நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. ஈவினிங் எந்திரிக்கும்போது மார்னிங் காய வச்ச அந்த கோல மாவு காயவே இல்ல. ரொம்ப கொல கொலன்னு இருந்துச்சு. சரி அப்படியே தூக்கி போட்டு நம்ம தான் கலர் கோலப்பொடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சு கோலம் போட்டுட்டு இருந்தேன். நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அந்த மார்கழி மாசம் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே போட்டி போட்டு கோலம் போடுறது. அப்பலாம் கோலம் போட்டுட்டே இருப்பேனா, ஸோ கோலம் போடுறது வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்காது. இப்போ வந்து வாசலே கூட்டுறது கிடையாது. எங்க கோலம் போடுறது? ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோலம் போட்டதுனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போடுறதுக்கே. என்ன டிசைன்ரா போடுறது அப்படின்னு பார்த்து ஃபைனலா ஏதோ கோலம் போட்டு முடிச்சாச்சு. என் நெய்பர்ஸும் அழகா கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டாங்க. என் மருமகள உள்ள வந்து பாருடி அப்படின்னு கூப்பிட்டேன். வரவே இல்ல. வெளில நின்னே பார்த்துட்டு இருந்தா. சரி அப்படியே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஃபிஷ் பவுல கிளீன் பண்ணிரலாம் அப்படின்னு பார்த்தேன். அத கிளீன் பண்ணும்போதே உடைஞ்சு போச்சா. நல்ல வேளை என் பையனுக்கு தெரிஞ்சா அழுவான். அவனுக்கு தெரியாம எடுத்து போட்டாச்சு. நாளைக்கு வேற பவுல் தான் வாங்கிட்டு வர சொல்லணும். நல்ல வேளை நம்ம விளக்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் திரும்பவும் ஈவினிங் வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹஸ்பண்ட் வந்து சமைக்க வேணாம் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ சமையல் ஒர்க் இல்ல. அண்ட் நம்ம ஃபேமிலி எல்லாத்துக்குமே இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்.